ரோமர் 8:28 நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச வாக்குத்தத்தமான வார்த்தை தான். அதை நாம படிக்கும் போது, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்காய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்று ஹல்லேலூயா அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்று நாம் அறிந்திருக்கிறோம். And we know that in all things God works for the good of those who love him, who have been called according to his purpose. Amen. ஹல்லேலூயா. இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவரும், if you have not loved the Lord, உண்மையா நீங்க தேவனை நேசிக்கலன்னா, you wouldn't have surrendered your life to God. Amen. அந்த நம்பிக்கை வரட்டும். பிகாஸ் இன்னைக்கு பிசாசு நிறைய நேரத்துல he keeps on telling நிறைய பொய்களை பேசி என்ன பண்றான், நம்ம குழப்பி கொண்டு இருக்கிறான். So don't give to the lies of the devil. அவன் சொல்லுவான், நீ God doesn't love you. Amen. Hallelujah. So he puts a question. நம்முடைய அன்பு கூட அவன் கேள்வி கணையாக மாற்றுகிறவனா இருக்கிறான். So don't give to the lies of the devil. Believe that because I loved God, அவர் என்ன நேசிச்சாரு, நான் இப்ப அவரை நேசிக்கிறேன். You can tell God, நான் ஆண்டவரே, I don't love you the way நீங்க எதிர்பார்க்கிற அளவுக்கு நான் அன்பு கூறாம இருக்கலாம், பட் ஐ ஸ்டில் லவ் யூ காட். மை லவ், இந்த லவ் 100% பெர்ஃபெக்ட் இல்ல ஆண்டவரே, இட்ஸ் சோ மச் ஷார்ட் கமிங்ஸ் இருக்குது, பட் ஐ ஸ்டில் லவ் யூ லார்ட். ஹல்லேலூயா. தைரியமா நீங்க சொல்லலாம். ஏன்னா நீங்க அவர் அன்பு கூறலன்னா there is no, நீங்க ரட்சிக்கப்படுவதற்கு சான்ஸ் கிடையாது. Amen. There is no, you cannot come to God. இங்க சொல்லுகிறது, and we know that in all things God works for the good for those who love him. அன்பு கூறுகிறவர்களுக்கு, who have been called according to his purpose. அவருடைய திட்டமும் தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்கள் யாரா இருக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில தேவன் அவர் என்ன செய்யணுமோ அதை செய்வார். Amen. He will surely do. அவர் செய்வாரு. பட் என்னன்னா, அது the day from the அழைப்பு நாட்களில் இருந்து அது நடந்து முடிகிற நாள் வரைக்கும் இட்ஸ் டார்மெண்டேஷன். நமக்கு பயம் வரும், கலக்கம் வரும். It all will happen. I don't deny it will never நடக்காதுன்னு சொல்லல. Amen. Abraham had to wait for 25 years. தேவனுடைய வாக்குத்தத்தம் நிறைவேறுது. It was not just a cake walk for Abraham. He had to go through so many tremendous pain, tremendous temptation. இதெல்லாம் கடந்து போய்தான் ஹல்லேலூயா அவன் என்ன பண்ணாங்க, he just trusted in the promise of God. தேவன் சொன்னதை என்ன பண்ணல, சந்தேகப்படாம நம்பினானா அந்த நம்பிக்கைக்கு பலன் அவன் அந்த அற்புதத்தை பார்ப்பான். If God could do after 25 years, இந்த இடத்துல இந்த சத்தத்தை கேட்கிற ஒருவரும், nobody is going to travel that 25 years. உங்களுக்கு சீக்கிரத்துல நடந்து முடியும் என்று நான் நம்புகிறேன். Amen. So just trust upon God. Just believe upon God. Amen. அவர் செய்ய நினைச்சது ஒன்றும் தடைபடாது. Always remember, அடிக்கடி நீங்க ரோமர் 4:17 படிக்கணும். அது படிச்சு ஆபிரகாமுடைய விசுவாசம் அங்க இருக்கும். ஆமென். அதெல்லாம் எழுதப்பட்டு you have to just என்ன பண்ணணுங்க, அடிக்கடி அதை படிச்சு உங்க விசுவாசத்தை நீங்களே அனல் மூட்டி எழுப்பு. you have to என்ன பண்ணணும், ரினியூ பண்ணணும். you have to அந்த ஃபயர் இக்னைட் பண்ணணும். ஆமென். படிச்சு சொல்லணும், கர்த்தர் எனக்கு செய்ய போகிறார் என்று. ஹல்லேலூயா. சோ இந்த வார்த்தையின்படி அவர் உங்களுக்கு என்ன செய்யணுமோ அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு என்ன பண்ண போகிறார் தேவன், is going to do what he has, அவர் உங்களுக்கு என்று தீர்மானித்ததை அவர் என்ன பண்ண போறாரு, சகலத்தையும் நன்மையாய், இப்ப நீங்க தீமையா பாக்குறதெல்லாம் கூட நன்மையாய் கர்த்தர் மாற்றுவார். If God says அந்த தீமையை நன்மையா மாற்றுவானா கண்டிப்பா நன்மையா மாற்றுவார். Amen. If God says so, yes, it's yes and amen. அதுல எந்த சந்தேகமும் படாதீங்க. ஹல்லேலூயா. சகலத்தையும் அவர் என்ன பண்ணுவாருங்க, வேதம் சொல்லுகிற நான் நன்மைக்கு எதுவாய் அவர் நடத்துவார். நன்மைக்கு எதுவா நடக்கிறது என்று அறிஞர் பவுல் நன்மைக்கு எதுவா நடக்கிறதுங்க. Paul was telling, if they stoned me, I know that it is for நன்மைக்கு எதுவா நடக்கிறது. பவுலுடைய கேட்டீங்கன்னா என்னப்பா நன்மைக்கு எது எப்படி சொல்றேன்னா, என்ன கல்லுல எரிச்சாங்க 5 முறை யூதர்கள் முறையின்படி என்ன அடிச்சாங்க, 3 முறை மிலார்னால அடிச்சாங்க. They hit me, they tortured me, they stoned me.
and I believe அதெல்லாம் எனக்கு நன்மைக்கு ஏதுவாய் கர்த்தர் நடத்துறாருங்கிற நம்பி, it will happen for my good. Amen. It will happen for my good. And Pauluடைய experience அதே போலதான் நம்முடைய எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கணும். Don't ever give up on God. Amen. Don't give up on your prayer. உங்க ஜெபத்திலையும், உங்க விசுவாசத்திலையும், உங்க வேத வாசிப்பிலையும், நீங்க சபைக்கு போகிறதுலையும், don't ever give up. That let you mock the devil. பிசாசை நீங்க கிண்டல் பண்ணணும். பிசாசை நீங்க என்ன பண்ணணும்? Amen. You have all the authority. அவர் உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். Amen. சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேல நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவா என்று அவர் சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. அதே லூக்கா 10:19 படிச்சீங்கன்னா, அவர் சர்ப்பங்களை எடுக்கும், தேள்களை மிதிக்கும் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்து இருக்கிறார். ஒன்று உங்களை சேதப்படுத்தாது என்று எழுதப்பட்டு இருக்கிறது. So don't worry. வரி வரும், வராதுன்னு இல்லை, பட் பி ஸ்ட்ராங் இன் த லார்ட். அவர் செய்ய நினைத்தது நிச்சயமா உங்க வாழ்க்கையில நடக்கும். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஷேர் ஒரு மிஷனரியோடைய லைஃப் உங்களோட இந்த இரவுல ஷேர் பண்ண விரும்புகிறேன். ஹேமன், இட்ஸ் நாட் அது ஒரு சகோதரி, அவங்க பேர் மேரி ஸ்லெஸ்ஸர். மேரி ஸ்லெஸ்ஸர்ங்கிற ஒரு சகோதரியை குறித்து தான் நான் இந்த நேரத்துல ஐ வாண்ட் டு ஷேர். அவங்க வாழ்க்கையை எப்படி தேவன் அற்புதமாய் மாற்றினார் என்பதை நம்ம பார்க்க போகிறோம். She was born in 1848 and she died in 1915. 1915 அவங்க மரித்து போனாங்க. She was a Scottish missionary. ஸ்காட்லாண்ட்ல இருந்து வந்தாங்க. Hallelujah. She was sent to Nigeria. நைஜீரியால இந்த மிஷனரி ஊழியத்தை பண்ணும்படியாக அவங்க she went, அங்க போறாங்க. she அங்கதான் என்ன பண்றாங்க, அவங்க ஒரு மிஷனரியாக till her death she was there only. 1915ல அவங்க சாகர வரைக்கும் அவங்க எப்ப போனாங்கன்னா 1876ல அவங்க போறாங்க. ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் 1915 வரைக்கும் she என்ன பண்றாங்க, அங்கதான் இருக்கிறாங்க. she dies in that நைஜீரியால தான் அவங்க மரிச்சு போகிறாங்க. ஹேமன், அவங்களுடைய வாழ்க்கை நீங்க சரித்திரத்தை படிச்சீங்கன்னா, அவங்க ஒரு கஷ்டமான குடும்பத்துல தான் வளர்ந்தாங்க. அவங்க அப்பா ஒரு ஆல்கஹாலிக். ஹேமன், ஒரு குடிக்காரனா இருக்கிறாரு. அவங்க அம்மா பாத்தீங்கன்னா நல்ல பக்தி தேவனுக்கு பயப்படுகிற ஒரு சகோதரியா இருக்கிறாங்க. she made sure that இந்த சகோதரி மேரி ஸ்லெஸ்ஸர் எப்படிங்க, கண்டிப்பா அவங்க சபைக்கு போகணுங்கிறத, சர்ச்சுக்கு போகணும், ஜெபம் பண்ணுங்கிறது ஒரு வைராக்கியமா அந்த சிறு வயதுல இருந்து அந்த பிள்ளைய நடத்துறாங்க. இன்னைக்கு நமக்கு கூட இது ரொம்ப அவசியமான ஒரு காரியம். how much you take seriousness about உங்க உலகத்தின் படிப்பு, உலகத்தின் காரியங்கள், இதெல்லாம் தேவைதான். அதே நேரத்துல எத்தனை சீரியஸா நம்ம பிள்ளைகளுக்கு ஜெபத்தை குறிச்சோம், பைபிளை பத்தியும் ஒவ்வொரு நாளும் ஃபேமிலி பிளேயர்ல ஜெபத்துல அவங்களை கண்டிப்பா உட்கார வைக்கிறது, இதெல்லாம் எத்தனை பேர் நம்ம சீரியஸா செய்றீங்கன்னு தெரியாது. பட் திஸ் விமன் மேட் ஷுர் தட் her daughter goes to the church. சபைக்கு போகிறது இருக்கட்டும், சண்டே ஸ்கூலுக்கு போகிறதுல இருக்கட்டும், she made it sure that her daughter எல்லாத்தையும் அட்டென்ட் பண்றாங்கன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். she made sure that she is there. அந்த சின்ன வயசுல 14 வயசுல இவங்க என்ன பண்றாங்க, தன் குடும்ப சூழ்நிலை நிமித்தம் she goes and works in ஒரு ஜூட் ஃபேக்டரியில வேலைக்கு போகிறாங்க. அந்த இடத்துல இருக்கும் போதே in 1876 அவங்க 28 வயசு இருக்கும் போது she is been led by God to become a missionary. அப்ப அவங்க அப்ளை பண்றாங்க, ஸ்காட்லாந்து சர்ச்சுக்கு அப்ளை பண்றாங்க. அவங்கள என்ன பண்றாங்க, ஹல்லேலூயா. அதுக்கு பிறகு அவங்க நைஜீரியாவுக்கு வராங்க. ஹல்லேலூயா. நைஜீரியால 1876ல அவங்க வராங்க. அந்த இடத்துல அவங்க வரும்போது அவங்க எதிர்பார்த்தபடி நைஜீரியால பெரிய கேஸ் இருந்தது. அங்க வியாதி, மலேரியா வியாதியின் கொடுமை அங்க இருந்தது. நிறைய வியாதிகளும் நிறைய அதாவது there was no liberty for womenக்கு, சகோதரிமார்களுக்கு அங்க லிபர்ட்டி கிடையாது. ஒரு மாதிரி it was like a dark country. ஒரு செயின் சங்கிலினால கட்டப்பட்ட ஒரு இருக்கிறத அங்க பார்த்தா அந்த அம்மா பார்த்தாங்க. அந்த இடத்துல அந்த ஒரு கேயாஸ் நிறைந்த, குழப்பமான, வியாதிகள் நிறைந்த இப்படியாப்பட்ட இடத்துல அந்த அம்மா ஊழியம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஊழியம் பண்ணி பாத்தீங்கன்னா அவங்க அந்த கொஞ்ச நாள்லயே அந்த நைஜீரியா பாஷையும் கற்றுக்கொண்டு அந்த இடத்துல பண்றாங்க. ஹல்லேலூயா. அவங்க நிறைய ஊழியம் பண்றாங்க. ஊழியம் பண்றாங்க. இந்த மலேரியால பாதிக்கப்பட்டிருந்தாங்க. அதே நேரத்துல she too was infected by மலேரியால அவங்க என்ன பாதிக்கப்பட்டிருந்தாங்க. and she was doing that ministry.
அவங்க இன்னைக்கு நிறைய நேரத்துல நம்ம மிஷினரி ஊழியனா நம்ம ஊழியனாக்கா வெறும் ஜெபிக்கிறது, சர்ச்சுக்கு போறது இப்படி வருது இல்ல. ஷி வாஸ் டூயிங் சோ மெனி திங்ஸ். அந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா நைஜீரியால இவங்களுடைய உதவியை இந்த கவர்மெண்டே உதவி பெற்றுக்கொண்டு ஷி வாஸ் ஹெல்பிங் பீப்புள் டு கெட் வேக்சினேட்டட் ஃபார் ஸ்மால் பாக்ஸுக்கு. இதெல்லாம் அவங்க என்ன பண்றாங்க, அந்த 28 வயதுல அவங்க என்ன பண்ண திருமணம் செஞ்சுக்கல. she came to நைஜீரியா. அங்க அநேக பிள்ளைகளை அடாப்ட் பண்ணிக்கிறாங்க, தத்தெடுத்து அவங்கள வளர்க்கிறாங்க. ஹalleluya. she was just டிராவலிங், பயங்கரமா டிராவல் பண்ணி என்ன பண்றாங்க, இயேசுடைய அன்பையும் ஊழியத்தையும் செய்து அநேகரை கிறிஸ்துக்குள்ள நடத்துறாங்க. அநேக இடங்கள்ல என்ன பண்றாங்க, சபைகளை ஸ்தாபிக்க அவங்க காரணமா இருக்கிறாங்க. ஹalleluya, ஹalleluya. 1900ல பாத்தீங்கன்னா she was helping vaccinate against smallpox நைஜீரியன்ஸ்ல. அதே நேரத்துல she became very weak, ரொம்ப வீக்கா, ரொம்ப பலவீனமா இருக்கிறாங்க. ஒரு காலத்துல she used to trek, அந்த ரெயின் ஃபாரஸ்ட் எல்லாம் ட்ரெக் பண்ணக்கூடிய ஒரு இருந்த அந்த சகோதரி கடைசியில பாத்தீங்கன்னா அவங்க இந்த காட்ல, ஹேண்ட் காட்ல அவங்கள வைத்து தள்ளி கொண்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு அவங்க தள்ளப்பட்டாங்கன்னு சொல்லப்படுகிறது. she was recognized and honored for all her work. Amen. She suffered so much. சரீரத்துல, ஆத்மாவில யோசித்து பாருங்க. ஸ்காட்லாண்ட்ல, ஐ மீன் ஸ்காட்லாந்து வந்து ஒரு நைஜீரியால ஒரு பிற்போக்கான இடத்துல she never அவங்களுக்குன்னு ஒரு வீட்டை பார்த்துக்கல, ஒரு ஸ்தாபனத்தை ஏற்படுத்தி அங்க தங்கல. she became one. அந்த ஊர் மக்கள் நடுவுல, அந்த நைஜீரியன்ஸ் நடுவுல அவங்க வசிக்க ஆரம்பிச்சாங்க, வாழ ஆரம்பிச்சாங்க. there were so many inconvenience in her life, but she chose to live with them. அவர்களோடு ஒன்றாக இருந்த அந்த அம்மா என்ன பண்ணாங்க, ஊழியம் பண்றாங்க. ஊழியம் பண்ணி அநேகரை கிறிஸ்துவண்டையில கொண்டு வராங்க. பட் 1915ல வியாதி நிமித்தம் அவங்க மரிச்சு போகிறாங்க. அவங்க மரிக்கும் போது ஹalleluya ஸ்டேட் ஹானர் அந்த அம்மாவுக்கு கொடுக்கறாங்க, நைஜீரியன் ஸ்டேட் ஹானர் கொடுக்கறாங்க. ஹalleluya. அந்த அம்மா பேரு ஸ்காட்லாண்ட்ல பாத்தீங்கன்னா they put it on the currencyல கூட அவங்க அந்த அம்மா பேரை போட்டோயும் போட்டிருந்தாங்கன்னு சொல்லப்படுகிறது. we don't know. ஹalleluya. இது எதுக்கு சொல்றேன்னா, ஹalleluya, அந்த அம்மாக்கு இயேசு மேல அத்தனை நேசம். But what she went through was horrible. யோசிச்சு பாருங்க. ஒரு ஸ்காட்லாண்ட்ல படிச்சாங்க. she part time தான் அவங்க படிச்சாங்க. she was not a full time student studying. part time படிச்ச நிறைய நர்சிங் எல்லாம் படிச்சு she went and helped. Amen. Because just she loved the Lord so much. தேவனிடத்தில் அன்பு கூர்ந்த அந்த அம்மா, அன்பு கூர்ந்தபடினால she brought a change in Nigeria. இன்னைக்கு நைஜீரியால பெரிய பெரிய திருச்சபைகள் இருக்கிறது, பெரிய பெரிய ஊழியக்காரங்க இருக்கிறாங்க. நம்ம இன்னைக்கு பார்த்து ஆச்சரியப்படலாம். பட் அதுக்கு காரணம் என்னன்னா, இந்த அம்மா ஒரு காரணமா இருந்தாங்க. மேரி ஸ்லெஸ்ஸர் ஒரு காரணமா இருந்தாங்க. அந்த இடத்துல விதைச்சாங்க, இயேசு விதைச்சாங்க, அன்பை விதைச்சாங்க. உங்களுக்கு தெரியாது, நைஜீரியா எல்லாம் பாத்தீங்கன்னா விச் கிராஃப்ட்ல பேர் போன தேசங்கள் அவைகள் எல்லாம், மந்திர வித்தையில பேர் போன அந்த இடத்துல இந்த அம்மா போய் இந்த அற்புதமான இயேசுவை வெளிப்படுத்தி அநேகருக்கு சுகத்தை வாங்கி ஜெபித்து சுக கொடுத்து, அநேகருக்கு மறுவாழ்வை கொடுத்து, பெண்களுக்கு மறுவாழ்வை கொடுத்து, இப்படி அநேக காரியங்களை அவங்க செய்து தேவனை மகிமைப்படுத்தினாங்க. So what do you want to know? உங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னா, hallelujah, when you love God, தெரிஞ்சுக்கங்க, எல்லாமே நான் தேவனை நேசிக்கிறேன், everything is going to go and perfect எனக்கு நடக்க போகுதுன்னு நடக்கிறதுக்கு நடக்கலாம். பட் எல்லாருக்கும் நடக்குமான்னு எனக்கு தெரியாது. பட் ஒரு காரியம் தெரியும், சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கும். சகலமும் நன்மைக்கு ஏதுவா நடக்கும். இந்த அன்பு சகோதரிக்கு என்ன நடந்துச்சுங்க, நைஜீரியன் கவர்மெண்ட் அவங்களுக்கு ஸ்டேட் ஹானர் ஃபியோனல் கொடுத்தாங்க. ஹalleluya. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்கிலாந்து ராணிய when she went to நைஜீரியா அவங்க கல்லறைக்கு போனாங்களாம். இப்படி ஒரு பேர் after her death still நைஜீரியா remembers her, ஸ்காட்லாண்ட் ரிமெம்பர்ஸ் ஹர். தட் இஸ், அதுதாங்க தேவன் சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நமக்கு செய்கிறவரா இருக்கிறார். அவங்க இல்லாம இருக்கலாம். டுடே ஐ எம் டாக்கிங் அபவுட் தட் வண்டர்ஃபுல் விமன் ஆஃப் காட். ஹalleluya. அதுதான் கர்த்தர் செய்கிறவர். டோன்ட் கிவ் அப் ஆன் யுவர் பிரேயர், டோன்ட் கிவ் அப் ஆன் காட். அவர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது.